ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் கனவு இல்லம் மனை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு திருச்சி டு வயலூர் ரோட்டில் மருதாண்டம் குறிச்சிங்கிற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கேவை கார் பார்க்கிங்கோட ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டை நம்ம டிசைன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஸ்டைலில் பண்ணியிருக்கிறாங்க. எலிவேஷனில் உங்களுக்கு வால் டிசைனிங் கொடுத்து ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்து யூபிவிசி விண்டோ கிளாஸிங்கில் உங்களுக்கு டெக்கர் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு வீடு பிரம்மாண்டமாக அழகாக சின்ன க்யூட் அழகாக இருக்குது. இந்த வீட்டோட உங்களுக்கு ரேம்பாக இருக்கட்டும் இல்லை ஸ்டெப்ஸாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு கிரானைட் ஃப்ளோரிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டு கார் பார்க்கிங் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6x10. இது போர்ட்டிக்கோ, கார் பார்க்கிங் சொல்ல முடியாது, போர்ட்டிக்கோன்னு சொல்லலாம். ஏன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கார் பார்க்கிங் கொடுத்தனா ரொம்ப சின்னதாகிடும், வீடு அதனால் பண்ண முடியாது. நான் தாராளமாக ஒரு 5லேருந்து 6 வண்டி நிப்பாட்டலாம். 2 வீலர்ஸ் 5லேருந்து 6 2 வீலர்ஸ் பார்க் பண்ணலாம். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டிக்கோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற ஸ்டேர் கேஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டோட அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள வால்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வுட் ஃபினிஷிங் டைல்ஸ் லே பண்ணியிருப்பாங்க. அந்த வுட் ஃபினிஷ் டைல்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு கிராண்டாக ரிச் லுக் கொடுக்கும். அது இல்லாமல் எங்கெங்கெல்லாம் ஸ்பாட்லைட்ஸ் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு உள்ளே நம்ம அதே மாதிரி உங்கள் போர்ட்டிக்கோலே உங்களுக்கு வந்து செப்டி டேங்க் அண்டு சம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹாலோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 10x16. இதில் 2x2ங்கிற வெர்டிஃபை டைல்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக நீட்டாக எலகண்டாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த டைலோட கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலர். கிரேக்கும் இந்த வீட் கலர் நம்ம லைட் க்ரீனுக்கும் உங்களுக்கு பார்க்கவே பக்காவாக இருக்கும். ஹால்லேருந்து லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா கிச்சன். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8x10. இதில் வந்து 3 ஃபீட்டில் கிரானைட் ஃப்ளோரிங்கில் டேபிள் டாப் கொடுத்துருக்குறாங்க. அதுங்கிற மாதிரி 7 ஃபீட்டில் ஃபுல்லாகவே இவங்க டைல் லே பண்ணியிருக்கிறாங்க. போதுமான அளவுக்கு வைக்கிறதுக்காக செல்ஃப்ஸ் அண்ட் லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம கிச்சன்லேருந்து அப்படியே நம்ம வெளில போனோம் அப்படின்னா இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம், அதாவது மாஸ்டர் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில். இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10x10. இதோட டைல் வந்து பார்த்தீங்கன்னா 2x2 லே பண்ணியிருக்கிறாங்க. 2x2 சைஸில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மேலே நம்ம எப்போதுமே அட்டாச் டாய்லெட் பண்ணியிருப்போம். இது அட்டாச் பண்ணியிருக்கோம். அட்டாச் டாய்லெட்டோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6x4 சைஸில் பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டு ஃபுல்லாகவே நம்ம டைல் லே பண்ணியிருப்போம். இது வந்து இந்தியன் டாய்லெட்டு. ஏன்னா நம்ம வந்து அட்டாச்சில் எப்போதுமே வெஸ்டர்ன் தான் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம வந்து இந்தியன் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வந்து உங்களுக்கு காமன் டாய்லெட் இருக்குது. காமன் டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் தான் 6x4 சைஸில் இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டில் பண்ணியிருப்போம். இதில் டைல்ஸ் எல்லாமே 7 ஃபீட் வரை நம்ம கொடுத்துருப்போம். என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இதில் பண்ணியிருக்க இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸ் சிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் மட்டும் தான் பண்ணியிருப்போம். மேலே வந்து இப்படியே நம்ம வந்து கீழே ஒரு ஹால், கிச்சன், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், காமன் டாய்லெட் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம போர்ட்டிக்கோ வழியாக இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம போக போகிறோம். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது இந்த ஸ்டேர் கேஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டைல் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் எஸ்எஸ் ஹேண்ட் ரைல்ஸ் கொடுத்துருக்குறோம். அதுக்கு முன்னே இந்த ரூமுக்கான காமன் டாய்லெட் இங்கே கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள காமன் டாய்லெட். இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சேம் 6x4. 10 ஃபீட்டில் டைல்ஸ் லே பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ரிச்சாக லேண்டாக அவங்க இதில் பண்ணியிருப்போம். இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியல்ஸுமே ஒன்லி பிராண்டட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே பாத்வேல நம்ம கண்டினியூவாக போனோம் அப்படின்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா சேம் 10x11 சைஸில் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து 3 கலர்ஸில் வந்து நம்ம வந்து வால் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரிச் லுக்காக கிடைக்கும். இதில் லாஃப்ட்டு செல்ஃப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம்.
ப்ளஸ் இந்த ரூமுக்கு நம்ம வந்து அட்டாச் டாய்லெட் பண்ணிக்கிறோம். அட்டாச் டாய்லெட்டோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் 6க்கு 5ங்கிற சைஸில் உங்களுக்கு அதே மாதிரி நம்ம கீழே எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி எல்லா ப்ரொவிஷன்ஸும் பக்காவாக கொடுத்து சூஸ் பண்ணிக்க டைல்ஸ் கலர் எல்லாமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ரிச் லுக் கொடுக்குற மாதிரியும் பண்ணியிருப்போம். இதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான். இதை முடித்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம வெளில வந்தோம் அப்படின்னா இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம், அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள பெரிய ரூம். அதான் இந்த ரூம் இந்த வீட்டிலே உள்ள பெரிய பிக் சைஸ் ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற சைஸில் ஹால் சைஸ் மாதிரி கொடுத்துருக்குறோம். கீழே ஹால் இருக்கு இல்லையா, அதோட சைஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதுக்கான டாய்லெட் தான் நம்ம ஆப்போசிட்டில் கொடுத்துருந்தோம். இந்த ரூமோட என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இந்த ரூமுக்கு அட்டாச்சு பால்கனி இருக்குது. இந்த ரூமோட சைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அந்த பால்கனி கொடுத்துருக்குறோம். எனக்கு இந்த வீட்லேயே ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு பார்த்தோன்னா பால்கனி. ஏன்னா இந்த இடத்த பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ நல்லா பார்க்கவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்த்தோம் இல்லையா கிளாஸ், அதோட கிளாஸ் வியூ தான் அது. நம்ம வீட்டில் நம்ம ரூம்லேருந்து பார்க்கும்போது இந்த வியூ இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பால்கனி தான் இந்த வீட்டிலே ரொம்ப பார்க்குறதுக்கு, அதாவது பேக் சைடில் பார்க்குறதுக்கு எலிகண்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஏரியாவே உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.